பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 30. நீங்கள் எனக்கு ஊழியம் புரிய இயலாமல் போன குறையை நீக்க அவர் தன் உயிரையே இழக்க துணிந்தார். கிறிஸ்துவுக்காக அவர் செயலாற்றிய காரணத்தினால்தான் இவ்வாறு அவர் சாகும் நிலைக்கு ஆளானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொருட்டு நமக்குள், நம்முடைய வீட்டிற்குள், நாம் வசிக்கக்கூடிய இடத்திலே கடந்து வந்திருக்கின்றார். நற்கருணையில் உயிருள்ள தெய்வமாக வீற்றிருக்கக்கூடியவர் உங்களை கைவிட மாட்டார். அனுதினமும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு அதிகாலையிலே ஆண்டவரை சந்திக்கிற உங்களை ஆண்டவர் ஞானத்தினாலும் அறிவாற்றலினாலும் நிரப்புவார். குறைவோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி அரை குறைவானதை அப்புறப்படுத்தி நிறைவுள்ள பிள்ளையாக உங்களை உருமாற்றுவார். எனவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அனுதினமும் வேதத்தை வாசித்து அனுதினமும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கவனமாக கேட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நிறைவாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே ஒரு அருமையான இறை வார்த்தையை. பிலிப்பியரின் அந்த ஊழிய குறைவை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த குறைவை எவ்வாறு அவர் நிறைவாக மாற்றினார் என்பதை பவுலடியார் மிகவும் அழகாக விளக்கின்றார். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ஆண்டவருடைய வல்லமையினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பணியை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அநேக தேவைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. நீங்கள் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாட்டிலே அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. இடக்கையுக்கும் வலக்கையுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்களிலே இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருளின் அந்தார சக்திக்குள் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா. அப்படி என்றால் உங்களது ஊழியம் குறைவானதா, உங்களது அல்லது நிறைவானதா, அல்லது உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களாம், அல்லது மண்ணுக்குள் பதித்து வைத்துக் கொண்டு புதைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கின்றார். கடவுளை ஏமாற்ற முடியாது. எத்தனை பேர் கடவுளுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளுடைய பணியை செய்யாதபடி மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திருவருட்சாதனங்களிலே குறைகளை வைத்துக் கொண்டு திருவருட்சாதனங்களை பணத்திற்காக வித்துக் கொண்டு இந்த உலகத்திலே கடவுளையும் மக்களையும் ஏமாத்தி விடலாம் என்று சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கக்கூடிய குருக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள்? புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை ஏமாற்ற முடியாது. அழைத்தலின்படி வாழுங்கள். இல்லை என்றால் ஆண்டவர் உங்களை வேறறுத்து விடுவார். அன்பார்ந்தவர்களே, குருக்கள் மட்டுமல்ல, கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து நற்செய்தி பணியை செய்ய வந்து இருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் 10 1 பங்கை வாங்கி கொண்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கிராமங்களுக்கு செல்லாதபடி, நோயாளிகளை சந்திக்காதபடி, மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்காதபடி இந்த உலகத்திலே தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் எம்மாற்றம் பேர் இருக்கிறார்கள். தெருவுக்கு ஒரு சபையை உருவாக்கி கொண்டு மக்களை வஞ்சித்து ஆத்துமாக்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை வஞ்சித்து விடுவார். கடவுளுடைய பணிகளை செய்தால் அதில் உத்தமத்தோடும் உண்மையோடும் செய்ய வேண்டும். கடவுளுடைய பணியை செய்ய நீங்கள் முன் வந்தால் அது பரிசுத்தம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அந்த பணிக்கு வராமல் இருப்பதே மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலேயும் குருக்கள் இருக்கிறார்கள். இங்கேயும் பிரெஸ்பிட்டேரியன் மற்றும் சால்வேஷன் ஆர்மி மற்றும்
பெந்தைக்கோஸ்தே சபையை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நான் இந்த கிராமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பணிசுக்கு செய்வது உண்டு. நான் இருக்கக்கூடிய பங்கிலே பூசை வைத்துவிட்டு அந்த மலைக்குள் கடந்து செல்வேன், அறிகுறி என்று செல்வேன். 9:30 மணிக்கு பூசை முடிஞ்சு என்றால் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய எங்கள் பங்கில் கொடுத்திருக்கக்கூடிய மறைமாவட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பொலோரோவை எடுத்துக்கொண்டு நான் அந்த கிராமங்களுக்கு செல்வேன். அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள் ஏராளம் வேறு பேர். அவர்களுக்கு தெரியும் இந்த நாளிலே பங்கு தந்தை இந்த கிராமத்திற்கு போவார் என்று சொல்லி இந்த மூன்று ஆண்டுகளிலும் ஒரு சகோதரியனிடம் வந்து இதுவரை ஃபாதர் இந்த நாளில் நீங்கள் கிராமத்திற்கு போகிறீர்களே, நாங்களும் வருகிறோம் என்று சொன்னது கிடையாது. நான் அவர்களுக்கு போன் பண்ணி ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நான் கேட்க வேண்டும். கேலண்டரில் புரோகிராம் இருக்கின்றது, ஒவ்வொரு மாதமும் புரோகிராமை நான் கொடுப்பேன் அவர்களுக்கு, இந்த கிராமத்திற்கு போகிறேன் என்று சொல்லி. கடவுளுக்காக அர்ப்பணித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து கொண்டு, சொந்தத்திற்காக பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டு, தன்னுடைய சபைக்காக நடத்தி கொண்டு, ஆஸ்பத்திரிகளை நடத்தி கொண்டு, சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சமூக சேவைகளை நடத்தி கொண்டு கடவுளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம். எனவேதான் ஒவ்வொரு நாட்டிலும் இயேசுவை அறிவிக்க முடியாதபடி இருக்கிறார்கள். ஏதாவது அரசாங்கம் ஒரு சட்ட திட்டத்தை போட்டால் உடனடியாக அனைத்து ஆயர்களும் சேர்ந்து ஒரு அறிக்கை இடுவார்கள். இந்த நாள் உபவாசத்தின் நாள் என்று சொல்லி 365 நாளிலும் எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து மக்களுடைய ஆத்துமாக்காக அவர்கள் ஜெபித்து இருக்கிறார்கள். எத்தனை குருக்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் அவர்களுடைய சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆத்துமத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், ஊழியத்தில் குறைவு இருக்கின்றது, நற்செய்தி பணியிலே குறைவு இருக்கின்றது, கிராமங்களை சந்திப்பதில் மக்களை சந்திப்பதில் குறைவு இருக்கின்றது. உங்களுடைய சொந்த இச்சைக்காக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தின்படி எத்தனை பேர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கொண்டு கடவுளையும் ஏமாற்றிக்கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு சாபத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். மலாக்கி 2வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். குருக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீ நன்மையானவற்றை செய்தால், இயேசுவை அறிவித்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்திற்குள் வரும், இல்லை என்றால் இப்படிப்பட்ட சாபங்கள் வரும் என்று சொல்லி மலாக்கி தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் தாமே சொல்லி இருக்கின்றார். எதை சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு அதில் வரக்கூடிய வட்டியை வைத்து கூட அவருடைய பணிகளுக்காக பயன்படுத்தாதபடி நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி கஷ்டப்பட்டவர்களிடம் இருந்து பணத்தை பறித்து கொண்டு சுகப்போக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம். உங்களுக்கு ஐயோ கேடு. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நொடியில் ஆண்டவர் இந்த உயிரை எடுத்து விட்டார் என்றால் ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நீங்கள் எங்கு போவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே அவரிடம் வந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பது உண்டு. ஆண்டவர் தரக்கூடிய அந்த பலத்தை கொண்டு நாம் தவறான வழியில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவரிடம் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோவான் 12:26 வாசித்து பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா என்றால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை தந்தை கடவுள் பிதாவானவர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் அன்பார்ந்தவர்களே, யோவான் 9:4 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய பெருமூச்சு உங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களை, ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். யோவேல் 2:28-29 வாசித்து பாடுங்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் நான் பொழிவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் டாக்டரேட் முடித்து இருக்கலாம், தியாலஜிக்கல் காலேஜில் படித்து இருக்கலாம், பிலாசபி தத்துவ ஞானிகளாக இருக்கலாம், எதுவும் உங்களுக்கு பயன்படாது. ஆண்டவர் உங்களோடு கூட இல்லை என்றால் எனவே கிடைத்த அந்த அழைப்பின்படி, ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பின்படி வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எனவே ஊழியத்தில் குறை இருக்கின்றது, அந்த ஊழியத்தை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தைகளை வாசிப்போம். நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து அவருடைய ஆலோசனை கேட்டு மனதை மாற்றிக்கொண்டு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடிவு செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஊழியத்திலே நிறைவை ஆண்டவர் தருவார்.
கண்களை மூடி திருச்சபைக்காகவும் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் நீர் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்காகவும் உம்மோடு மனமிட்டு பேசுவதற்காகவும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றீர். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு நீர் கொடுத்த அழைப்பின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் மிகவும் ஆசையோடு காத்திருக்கின்றீர். அன்பான தெய்வமே, உமது ஊழியத்தின்படி எந்த பிள்ளைகளும் நடக்காதபடி தன்னுடைய சொந்த ஊழியங்களை தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆயர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன், குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன், அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், மற்றும் ஊழிய பாதையை சென்று கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பங்கிலும் பொறுப்பாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஊர் தலைவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் தொடுவீராக. ஆண்டவரே, திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறவர்களை வேறெடுத்து விடுவீராக. அவர்களை அப்புறப்படுத்திடுவீராக. அல்லது அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களை நீர் வெளியேற்றி விடுவீராக. அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதாக. மனம் மாறி மனம் திருந்தி நீர் கொடுத்த உன்னதமான ஊழியத்தை உமது திருமுன் என்று செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. அநேக குடும்பங்களில் இறை அழைத்தலை கொடுத்து அந்த அழைத்தலின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மக்களை ஏமாற்றி அருவருப்பான காரியங்களை செய்து உமது வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் தொட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஆசீர்வதியும். உமது அன்பும் இரக்கம் கிருபையும் பலனும் கூட கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடிய தெய்வமே, ஊழியர்களும் ஊழியக்காரிகள் மீதும் இளைஞர்களும் இளம் பெண்கள் மீதும் வயதானவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஊற்றிடுவீராக. அவர்கள் எழுந்து ஜொலிப்பார்களாக. என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வார்களாக. இந்த நாளில் நீர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.